வாடகை தேடுறது ஒரு பெரிய கொடுமைனா, அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கொடுமை அதை விட ரொம்ப மோசமா இருக்கும். 10 மாசம் அட்வான்ஸ் குடு, ஏன் இங்கெல்லாம் லைட் எரியுது, ஏன் இங்க ஆணி அடிக்கிற அப்படின்னு உங்க ஓனர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் செக் வைக்கிறதுக்கு ஒரு புது சட்டம் அப்படின்றது வந்திருக்கு. அதுதான் மாடல் டெனன்சி ஆக்ட். இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்க ஓனர் கிட்ட வெறும் 2 மாச வாடகையை மட்டும் நீங்க அட்வான்ஸா கொடுக்கலாம். அதுதான் அவரும் கேட்க முடியும். 10 மாசம் 1 வருஷம்னு கேட்டு அவர் உங்களை நிச்சயமா எந்த வகையிலும் மிரட்டவே முடியாது. அதே மாதிரி நான் தான் வீட்டு ஓனர், எப்ப வேணாலும் உள்ள வருவேன் அப்படின்னு அவரு சொல்லவே முடியாது. உங்களை பார்க்க வரணும்னா அதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட தகவல் சொல்லியிருக்கணும். ஏன்னா இது உங்களுடைய பிரைவசி சம்பந்தமான விஷயம். அவருடைய வீட்டை தான் வாடகை கொடுத்திருக்கிறாரே தவிர நம்மளுடைய பிரைவசியா அவர் எப்ப வேணாலும் உள்ள பூந்து பாக்குறதுக்கு வாடகைக்கு கொடுக்கல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்கோ இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் வேலை இதெல்லாம் யாரு பார்க்கணும் அப்படின்றத அக்ரிமெண்ட்ல தெளிவா எழுதியிருக்கணும். அக்ரிமெண்ட் போடாம இனிமே யாரும் வீடு கொடுக்கவோ எடுக்கவோ முடியாது. இது 2 பேருக்குமே பாதுகாப்பான விஷயம். ஒருவேளை அக்ரிமெண்ட் முடிஞ்சும் நீங்க காலி பண்ணல அப்படின்னா தான் ஓனர் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். அது வரைக்கும் உங்களை அநியாயமா வெளியேற்ற முடியாது. இந்த சட்டத்தை பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தயவு செய்து உங்க ஓனர்கிட்ட கூனி குறுகி நிக்காதீங்க. இந்த வீடியோ நம்மளுடைய ரூம்மேட்ஸ்க்காகட்டும், நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிளில் வாடகை குடியிருக்கவங்களுக்கு நிச்சயமா தேவைப்படும். அதனால என்ன பண்ணணும், உடனே இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் வந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய்.